الله 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 حسبي ربي جل الله ما في قلبي غير الله حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله 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 يا ربي بالمصطفى بلغ مقاصدنا يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم الله 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 وانقل رسول நாயகமே வல்லல் திரு தூதரே வாங்கல் ரசூல் நாயகமே வல்லல் திரு தூதரே நாங்கள் உங்கள் ஆதாரமே தாஹா ரசூல் நீதரே அல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين
اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, ஹாஃபிதுமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளிவாசல் நிர்வாகிகளே, சபை தலைவர்களே, பேரன்பு பெருமக்களே, முதியவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, சிறுவர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹு தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காகத்தான் அல் குர்ஆனையும் அனுப்பி வைத்தான். அல் குர்ஆனை சுமக்குவதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அனுப்பி வைத்தான். ஏனைய நபிமார்களையும் அனுப்பி வைத்தான். அதே போல ரமலான் மாதத்தையும் வருடா வருடம் நமக்கு தந்திருக்கிறான். இந்த தீனுல் இஸ்லாம் எவ்வாறு நம்முடைய கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த அந்த சஹாபா பெருமக்கள் எவ்வாறு இந்த இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள், நம்மை போல 5 வக்து தொழுகையில் மட்டுமா, அல்லது ஜக்காத்து 2.5% கொடுப்பதில் மட்டுமா, அல்லது வருடத்திற்கு 1 மாதம் நோன்பு பிடிப்பதில் மட்டுமா, அல்லது புனித காபத்துல்லாவை ஹஜ் செய்வதில் மட்டுமா, அல்லது தன்னுடைய உயிரையே தியாகம் செய்யும் அளவுக்கு கஷ்டப்பட்டார்களா என்ற உண்மை ரகசியத்தை நாம் விளங்காததன் காரணமாக இந்த தீனுல் இஸ்லாத்தினுடைய பெருமதியை விளங்காமல் நேரத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலத்திலிருந்தே அவர்களுடைய 40வது வயது வரையில் எல்லா குறைஷிகளும் அவர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். 25வது வயதில் அல் அமீன், மிகவும் நம்பிக்கையாளர் என்ற பெயரையே வைத்தார்கள். 40 வயதாகும் வரையில் நம்பிக்கைக்குரியவர் மட்டுமல்ல, நமது தலைவரே இவர்கள்தான். பொய் சொல்வதும் இல்லை, பொறாமையும் இல்லை, கோல் சொல்வதும் இல்லை, நேர்மையை பார்க்கிறோம், நீதத்தை பார்க்கிறோம், நற்குணத்தை பார்க்கிறோம், புன்முறுவல் முகத்தை பார்க்கிறோம், பொறுமையை பார்க்கிறோம். அனைத்தையுமே அவர்களுடைய சங்கையான உடம்பிலிருந்து வெளியாவதை குறைஷி காபிர்கள் பார்த்து அவர்கள் மீது மதிமயங்கி அளவு கடந்த மஹப்பத் வைத்தார்கள். 40வது வயதில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். 40ஆம் வயதில் இருந்து சிலை வணக்கங்கள் எல்லாம் பொய்யானது, அல்லாஹுவை மாத்திரமே வணங்க வேண்டும், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது, சிலைகளை வணங்க கூடாது, அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னொரு சிலையை வைத்து அழைக்க கூடாது, நான் தான் அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறேன் என்ற அந்த உண்மையான செய்தியை சொன்ன நாள்ல இருந்து மக்கா முக்கர்ரமாவிலே அவர்களுக்கென்று ஒரு எதிர்ப்பான கூட்டம் உருவாகிவிட்டது. தாய் தகப்பன் இல்லாத ஒரு யத்தீம் ரசூலாக வேண்டுமா? அபூ ஜஹில் ஆகிய நான் இருக்கிறேனே, உத்பா என்னும் நான் இருக்கிறேனே, ஷைபா என்னும் நான் இருக்கிறேனே என்று ஒவ்வொரு குறைஷி தலைவர்களும் நாங்கள் நபியாக வராமல் இவருக்கு வஹி வருவதா
இதை நம்ப முடியாது, நம்ப கூடாது என்று ஒரு ஆர்ப்பாட்டம் எடுத்து ஒரு கூட்டத்தையே உருவாக்கி எதிராளிகளாக மாறிவிட்டார்கள். அதே நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அளவு கடந்த அன்பு வைத்திருந்த சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்ததன் காரணமாக அவர்கள் சொன்னதை அப்படியே நம்பி சிந்திக்காமல் இவர்கள் உண்மையாளர் தான், இவர்களை தவிர இன்னொருவர் ரசூலாக வருவதற்கு யாருக்கும் அந்த தகுதி கிடையாது என்பதை விளங்கி இஸ்லாத்திற்கு ஆரம்ப காலத்தில் வந்து விட்டார்கள். இஸ்லாத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு சஹாபிக்கும் காவிர்கள் கொடுத்த வேதனை நாங்கள் கனவுல கூட நினைத்து பார்க்க முடியாது. அவர்களும் திருமணம் முடித்திருந்தார்கள், நாங்களும் திருமணம் முடித்திருக்கிறோம். அவர்களுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள், வியாபாரம் தொழில் இருந்தது. நமக்கும் அப்படி இருக்கிறது. நமக்கு குளிரான காலத்தில் குளிரான தண்ணீரில் குளிக்க முடியாதவர்கள் நாங்கள். அதற்கென்று நமது பாத்ரூம்ல சூடான தண்ணி வருவதற்கென்று செலவழித்து அதுக்கென்று ஒரு டெப் வைத்திருக்கிறோம். அது தவறென்று சொல்லல்ல, அவ்வளவுக்கு பலகீனமானவர்கள். அதிகமான சூடான காலத்திலே இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அப்படி சூடு கிடையாது. சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் சூடு வந்துவிட்டால் நமக்கு தண்ணீரை தொட முடியாது, அந்த அளவுக்கு கடும் சூடு. அந்த காலத்தில் குளிரான தண்ணீரில் குளிப்பதற்கு நமக்கென்று வேறு தண்ணீர் இருக்கிறது. சாப்பிடுவதற்கு விதம் விதமான சாப்பாடுகள், பள்ளி வாசலில் மாபல் போடப்பட்டிருக்கிறது. ஃபேன் இல்லாவிட்டால் நமக்கு தொழவும் முடியாது, ஃபேன் இல்லாவிட்டால் தராவி தொழவும் முடியாது. இப்பொழுது ஏசி கூட முழு உலகத்தில் உள்ள எல்லா பள்ளி வாசல்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. இதே போலதான் சஹாபாக்களும் இருந்தார்கள் என்று நாங்கள் நினைச்சோம் என்றா சஹாபாக்களுக்கு நன்றி செலுத்த தவறி விடுவோம். சஹாபி தானே, சஹாபி சஹாபி என்று வாயால சொல்றோம். இந்த சஹாபாக்களுடைய ஒவ்வொரு இரத்த சொட்டு பதில் சொல்லும். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சங்கையான கையை பிடித்து 4ஆவதாக இஸ்லாத்திற்கு வந்த சஹாபி. இன்னொரு ரிவாயத்தின்படி 5வது சஹாபி. சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 40வது சஹாபி. முதலாவது சஹாபி மூத்த மனிதர்களுள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இளம் வயது வாலிபர்களுள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவிலே 4வது சஹாபியாக இஸ்லாத்தை தழுவிய செய்தி அவர்களுடைய எஜமாட்டி ஒரு பெண்மணிக்கு கேள்விப்பட்டது. அந்த காலத்தில் உள்ள காபிர் பெண்மணிகள் இந்த காலத்தில் உள்ள காபிர் தலைவர்களை விட, அதாவது முஸ்லிம் என்று சொன்னாலே பெத்தி பெத்தியாக கண்டம் கண்டமாக துண்டு துண்டாக அறிந்து போட வேண்டும் என்று சிந்திக்கக்கூடிய பெண்மணிகள் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி எஜமாட்டியாக இருக்கிறாள். இந்த பெண்மணிக்கு கேள்விப்படுது, ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை தழுவி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாராம். இதை கேள்விப்பட்டு அவர்களிடத்திலே அந்த பெண்மணி கேட்ட உடனே அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஓம் என்று சொன்னார்கள். அவர்களுக்கு அந்த பொம்பளை கொடுத்த வேதனைகள் வெறும் பாலைவனத்தில் நெருப்பை மூட்டி அந்த நெருப்பை நூக்குவதற்காக வேண்டி ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சங்கிலியால் கட்டி அந்த நெருப்பு அணையும் வரையில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவர்களை இழுத்து இழுத்து நெருப்பை அவர்களுடைய முதுகை கொண்டு நூத்துக்கொண்டே இருப்பாளாம். சூடான கம்பியை சூடாக்கி அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது வந்து இடுப்பிலே வைப்பாளாம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை கேட்டார்களாம், ஹப்பாபே, நீங்க இஸ்லாத்துக்கு செய்திருக்கிற சேவையில் ஒரு துண்டு கூட எங்களால் செய்ய முடியவில்லை.
அதற்கு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், என் அருமை